ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் கன்னிராசி நேயர்களே, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களானது இருக்கும். அப்போது கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த 9 கிரகங்களுக்குன்னே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது. அந்தந்த கிரகம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செயல்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியானது எடுத்துப்பாங்க. இந்த கிரக பயிற்சிகளானது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் 12 ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும். இதில் ஒரு சில ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்களையும் ஒரு சில ராசிக்காரர்கள் ஒரு சில கெடு பலன்களையும் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறதுல கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன நல்லது நடக்க போகுது, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த காலகட்டங்களை நீங்கள் கடந்து வரத்துக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம், இது மாதிரி நிறைய தகவல்களோட தான் இந்த பதிவாண்டு இருக்க போகுது. ஸோ பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மாதத்தினுடைய கிரகநிலைகளின்படி ஆராய்ந்து பார்க்கையில் கன்னிராசி நேயர்களே, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. எப்போ குரு 10ல் வந்துட்டாரோ அப்பயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை இழந்திருப்பீங்க. இல்லைனாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும். வேறு வழியே இல்லையே அப்படின்னு போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது இருக்கும். இல்லைனாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ 10ல் குரு பகவான் எப்போ வந்துட்டாரோ அப்போவே உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கும். குரு வக்ரமாகி இருக்கிறார் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்லதே தவிர குரு 10ல் இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை தான். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் இல்லை. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க, ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் வராது. சின்ன சின்னதாவது ஒரு தப்பு, ஒரு கோபம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும், வருத்தங்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் 90% வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயோடு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புத்திரபாகியத்தை வந்து தடை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதத்தில் இவ்வளோ நாளாக வந்து குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் எதுவும் சிகிச்சைகள் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்து. அந்த இடத்துல 12 கூடிய சூரியன் வந்து இருக்கிறாரு. 3 மற்றும் 8 கூடிய செவ்வாய் உச்சம் வேற பெற்றிருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது பிப்ரவரி மாதத்தில் ஒரு 14ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு தான் இருக்கும். ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட பெரிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்குங்க, அது வந்து ரொம்ப நல்லது. பிரச்சனைகள் யாருக்கு வந்தாலுமே கூட அந்த பிரச்சனையில் நீங்கள் போய் கலந்துக்காதீங்க. ஏன்னா பிரச்சனைக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட நீங்கள் போய் அந்த பிரச்சனையை போய் பெருசு பண்ணிக்காதீங்க. அவங்களே வந்தாலும் நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க, அதுதான் வந்து நல்லது. அதே நேரம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்து போகிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். 6ஆம் இடத்தில் புதன் எப்போ வராரோ அப்போ தொழிலில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் பெண்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்கள்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள் விஷயம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். அதே போல் உத்தியோகத்துலேயும் பிரச்சனை வரும். இந்த உத்தியோக பிரச்சனையை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். பணம் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து முக்கியமானது. இந்த பணம் அப்படின்றது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிச்சு அப்படின்னா, பணப்பிரச்சனையில் நீங்கள் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பணத்தை கொடுக்கும்போது கரெக்டாக எண்ணி பார்த்து கொடுங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா கடன் வந்து உங்களுக்கு ஒரே முட்டா தீரலினாலும் படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். சூரியனும் செவ்வாயும் 5ஆவது இடத்துல இருக்கிறாங்க இல்லையா? 5ஆம் இடத்துல இருந்து அவங்க 6ஆம் இடத்துக்கு நகரும் பொழுது விபரீத யோகத்தை கொடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த கடன் எல்லாமே வந்து தீர்த்து கொடுப்பாங்க. அதுக்கான யோகம் கிடைக்கும். பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் கடன்களை எல்லாம் அடைச்சிடுவீங்க. அதுக்கான அமைப்புகள் நிறையவே இருக்குது. எதிர்மறையான ஆட்கள் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. அவங்க கூட போய் நீங்கள் பழகாதீங்க, அவங்க கூட வந்து பேசாதீங்க.
எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்களோடு நீங்கள் பழகும் பொழுது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மறையான எண்ணங்களோடையும் நேர்மறையாக பேசக்கூடியவங்களோடையும் நீங்கள் பழகி பாருங்கள். கண்டிப்பாக அதோடைய வைப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதனால் நீங்களும் உங்களுடைய விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும். எப்போதுமே சோம்பேறியாக இருக்கக்கூடியவங்களோட போய் நம்ம சேர்றது வேறு, சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவங்களோட பழகிறதும் வேறு. அப்போ தான் அவங்கள பார்த்து நமக்கும் அந்த உற்சாகம் கிடைக்கும், நம்மளும் வந்து வேலை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் பணமாகக்கூடிய ஒரு நேரம், அதுக்கான யோகங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு உழைங்க. ஏன்னா உழைக்கக்கூடிய வயசில் இருக்கீங்க அப்படின்னா உழைப்பு ரொம்ப முக்கியம். இப்போ உழைக்கலைன்னா வேறு எப்போ உழைக்க முடியும்? அதனால் கண்டிப்பாக எல்லாருமே உழைங்க, கஷ்டப்படுங்க. அதுக்காகலாம் என்றைக்கும் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க 5ல் வந்து இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அரசியல், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு டைமிங். 2க்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. மறைஞ்சது மட்டும் இல்லாமல் ராகுவோட வேற சேர்ந்து இருக்கிறாரு. ராகுவோட சேர்ந்து சம்மந்தப்படுறது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான். ஏன்னா ராகுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலுமே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அலுவலகம், வேலை செய்யக்கூடிய பக்கத்து வீடு, இவங்க எல்லாருக்கிட்டேயுமே கன்னிராசிக்காரங்களே ரொம்ப ரொம்ப பார்த்து தான் பழகணும். நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கூட அளவாகவே பேசிக்கோங்களேன், அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாமல் பேசி சண்டைகளை வந்து பிரச்சனைகளாக மாற்றிடாதீங்க. உங்களுடைய குடும்பத்தாரு கூட மட்டும் நீங்கள் பேசிக்கிங்க, வேறு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. வேறு யார்கிட்ட பேசினாலுமே அது உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும். வேலையில் பிரச்சனை, வேலையில் இழப்பு, இதுக்கெலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கோபப்பட்டீங்க, ஆத்திரப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேலை பறி போயிடும். ஸோ வேலை விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வேலை இழந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காகவும் வந்து வேலையை விட்டுறாதீங்க. அந்த வேலையை இழந்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் வேலை வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ கன்னிராசிக்காரங்களே, நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து சரியாக நடந்துக்க முடியும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து இருக்கும். சொல்லப்போனால் சவாலாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வந்து முன்னாடி வரணும். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் வணிகர்கள் வந்து நீங்கள் பெற்றாலுமே கூட செலவும் அதே மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போது செலவு வரவும் செலவும் சரியாக போயிடும். அப்படிங்கும் பொழுது என்ன உங்களுக்கு மிச்சப்படும்? அப்போ லாபம் என்ன கிடைக்கும்? ஸோ இதனால் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரம் போக போக கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க சோம்பலை வந்து தவிர்க்கணும். சோம்பல் இல்லை அப்படின்னா மட்டும்தான் தொழில் உங்களுக்கு நல்லா நடக்கும். இல்லைன்னா தொழிலில் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அன்புக்குரியவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு வேலை இப்போ ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்காரங்க மறந்துடாதீங்க, வேலை மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த வேலை பறிபோகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு வேளை நீங்கள் முக்கியமான எதுவும் முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காதீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிப்ரவரியில் இருக்கக்கூடிய முடிவுகள் அந்த அளவுக்கு சரியாக இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா பிப்ரவரிக்கு அப்புறமா எடுத்துக்கலாமே, கொஞ்ச நாள் வந்து போகட்டும். அதாவது பிப்ரவரி மாதம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். அப்படி கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா கூட பிப்ரவரியோட முதல் பாதியை விட்டுடுங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த முதல் பாதியை விட உங்களுக்கு பிற்பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய மங்களகரமானதாக இருக்கும். வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக நீங்கள் நேரத்தை செலவீடு செய்துக்கலாம். ஸோ உங்களுக்காகவே அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் இப்போ வந்து கிடைக்கும். கிடைக்கக்கூடியதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? தரமான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை பயன்படுத்திக்கக்கூடியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பிரகாசமாக இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கூட பார்த்திங்கன்னா ராகுவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா நடக்கும். ஆனால் அதே போல் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கூட பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இப்போது அதோடு சேர்ந்து ஆரோக்கிய குறைபாடும் ஏற்பட போகுது.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில பிரச்சனை, அதோட சேர்த்து ஆரோக்கிய பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னா, எத்தனை தான் தாங்கிக்கிறது? ஆரோக்கியத்தில அக்கறை எடுத்துக்கோங்க. நல்லத வந்து சாப்பிடுங்க. நல்ல விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்துங்க. ஏன்னா, சாப்பாடு அப்படிங்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அதில மிகுந்த கவனத்த வந்து கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதத்தில நீங்க சஷ்டியில விரதம் இருங்க. கண்டிப்பா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதேபோல பெண்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ சுயதொழில் தொடங்குவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட தான் செய்யும். ஏன்னா 10ல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பொருட்படுத்தாதீங்க. 12ல கேது இருக்கிறாரு, விரயத்தில இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கழிவு உறுப்புகள், மறைவு உறுப்புகள் இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். பார்த்து கவனமா இருங்க. ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பதிவுல கன்னிராசி நேயர்களாகிய நீங்க நெறைய விஷயங்கள வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்க